வணக்கம். இந்த சிறிய விளக்கத்தை தொடர்ந்து இசைப்பாடல் ஒலிக்கும். அருள் கூர்ந்து முழுவதையும் கேளுங்கள். நன்றி. பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனின் முதல் போரை பற்றி பேசுகிறது இந்த பாடல். அவனுடைய வீரர்கள் போர்க்களத்தில் பகைவரை அழித்து வரும்போதே பகல் பொழுது தாண்டிவிட்டது. காலை பொழுதிலே மூதூரின் முன்னே இருக்கிற அழகிய குளத்தில் நீராடி பொதுமன்றத்திலே நின்று கொண்டிருக்கிற வேப்ப மரத்தின் மாலையை சூடி தென்கிணை முன்னே கறங்கி செல்ல ஒரு யானை போல நடந்து வருகிறான் பாண்டியன். ஞாயிறு மறைவதற்கு சில போது முன்பாக போர்க்களத்துக்குள் நுழைகிறான். அங்கே அவனுக்கு பகைவர்கள் பலராயிருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்ட இடைக்கொண்டோர் கிழார், பகல் போது மிக குறைவாக இருக்கிறதே, பகைவர் அனைவரும் வீழ்ந்து விடாது ஒரு சிலராது தப்பு விடுவார் போலும் என்று கேள்வியோடு இந்த பாடலை பாடுகிறார். ஆனால் அந்த போர் முடிவில் அவன் எல்லோரையும் அழித்து ஒழித்ததாக இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. அந்த நிகழ்வை காண்போமா? மூதூர்வாயில் பனிக்கயம் மண்ணி மூதூர்வாயில் பனிக்கயம் மண்ணி மன்றவேம்பின் ஒன்குழை மலைந்து மன்றவேம்பின் ஒன்குழை மலைந்து தென்கிளை முன்னர் களிற்றின் இயலி வெம்போர் செழியனும் வந்தனன். தென்கிணை முன்னர் களிற்றின் இயலி வெம்போர் செழியனும் வந்தனன். எதிர்ந்த வம்பமள்ளரோ பலரே எஞ்சுவர் கொல்லோ. எதிர்ந்த வம்பமள்ளரோ பலரே எஞ்சுவர் கொல்லோ. பகல் தவச் சிறிதே